மனிதர்கள் முதலில் தோன்றிய இடம் தமிழகம் தான் என்று ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். ஆனா இந்த செய்தி எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருந்தது, ஊடகங்கள் எந்த அளவுக்கு இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க, யூடியூப்ல அறிவியல் பேசுறோங்கிற பேர்ல தமிழர்களுடைய வரலாற்றுக்கு, தமிழர்களுடைய அறிவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவர்கள் எத்தனை பேர் இந்த கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன். இந்த கருத்து பெரிய அளவில் மக்களை போய் சேரல. ஆனா தமிழக தொல்லியல் துறை அமைச்சர் இந்த கருத்தை முன்வைத்தார். உலகத்துல ஆப்பிரிக்காவில் இருந்தா மனித இனம் தோன்றுனதுங்கிறத உடைக்கக்கூடிய ஆதாரங்கள் தமிழ்நாட்டை கிடைச்சதுங்கிற கருத்தை அவங்க முன் வச்சாங்க. ஆனா வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் பெரிய அளவில் இதுல மௌனமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டில் தான் மனித இனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, இப்ப இந்த ஆதாரத்தை உலக நாடுகள் இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மனித இனம்ங்கிறது எல்லா நாட்டுக்கும் பொதுவானது. அப்போ இதற்கு எதிரான ஆதாரங்களை பல்வேறு தரப்பினரும் முன்வைப்பார்கள். அதிரம்பாக்கத்தில் கிடைத்த ஆய்வு முடிவுகள் சில காலங்கள்ல, சில மாதங்கள்ல உடைக்கப்படும் அப்படின்னு தான் வட இந்திய ஆய்வாளர்கள் கருதுனாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வாளர்களும் கருதுனாங்க. யாரெல்லாம் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுகிற கோட்பாடை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாமே இந்த கோட்பாடு உடைக்கப்படும், அதிரம்பாக்கம் அகழாய்வு முடிவுகள் உடைக்கப்படும் தான் கருதுனாங்க. ஆனா கடந்த 4 ஆண்டுகள்ல எந்த ஒரு ஆய்வு முடிவாலையும் அதிரம்பாக்கத்தினுடைய ஆய்வு முடிவுகளை உடைக்க முடியல. அதன் காரணமாகத்தான் தமிழக முதல்வர் முதல் குரங்கே தமிழ் குரங்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இப்படி ஒரு கண்டுபிடிப்பு நடந்ததுங்கிற செய்தி இன்னைக்கு வரைக்கும் 95% தமிழர்களுக்கு தெரியாது. அப்ப நமக்கெல்லாம் படிப்பறிவு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அதனால இந்த நிலையில் இருந்து நாம் மீள வேண்டும், வரலாறு தெரிந்த சமூகமாக நாம் மாற வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த பயிற்று படைப்பகம் வலைக்காட்சியில பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் தொடர்பான பல்வேறு ஆய்வு முடிவுகளையும் நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம், நூல்களை எழுதிக்கிட்டு இருக்கோம். இந்த கருத்துக்களை பார்க்கக்கூடிய மக்கள் இதை சக தமிழர்களுக்கு பரப்பணும். அப்படி பரப்பினாதான் மற்றவர்கள் தமிழர்களுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய வாதங்களை நாம உடைக்க முடியும்.